Taste the Daily. வேலூரில் இருவேறு விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கருகம்புத்தூர் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த ஜீப் லாரியின் மீது மோதியதில் ஜீப்பில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதேபோல் பொய்கை பகுதியில் வாத்து ஏற்றி வந்த வேன் லாரியின் மீது மோதிய விபத்தில் வேனில் பயணம் செய்த இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இச்சம்பவங்கள் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை ஆர்கே நகரில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுகவினர் பேனர் வைப்பதற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் நினைவு தினம் வியாழக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஆர்கே நகர் வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே அதிமுகவினர் பேனர் வைப்பதை திமுகவினர் எதிர்ப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு அதிமுகவினர் குவிந்ததால் பதற்றம் நிலவியது. இந்த விவகாரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் தூண்டுதலின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் அராஜக போக்கு, காவல்துறையை அதிகாரிகளை ஏவிவிட்டு இந்த பதவிகளெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய காலையில இருந்து ஆர்கே நகர்ல வைத்தியநாத் மேம்பாலம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டாங்க. நம்முடைய துறைமுகம் தொகுதியில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விடியாத அரசுடைய நிகழ்ச்சி அங்க போய் பாருங்க, குறைஞ்சது ஒரு 100 பேனரு, ஆர்ச்சு, பதாகை எல்லாம் போட்டிருக்கு. நாங்க சொன்னது, நீங்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், அங்க இருக்கிறத அப்புறப்படுத்திட்டு இங்க வாங்க, நாங்களே அதை அப்புறப்படுத்தி தரோம் அப்படின்றதுதான் சொல்லியிருக்கோம். திருவண்ணாமலையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலம் 3 மாதத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. சாத்தனூர் உள்ளிட்ட அணைகளில் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் பள்ளிப்பட்டு தொண்டமானூரை இணைக்கும் வகையில் 6 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலம் வெள்ளப்பெருக்கு காரணமாக அடித்துச் செல்லப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறை செலுத்தாமல் தரமற்ற பாலத்தை அமைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 89 நாள்ல இந்த பாலம் ஆற்றுல தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு தரமற்ற பாலமா இது அமைச்சு சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. இந்த பாலம் திரும்ப மீண்டும் நல்ல பாலமா எங்களுக்கு கட்டி தருமாறு தமிழக அரசு நாங்க